ஓம் சாந்தி. நான் அழிவற்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மா. நான் அனைவருக்கும் பிரியமான ஆத்மா. நான் வைரத்திற்கு சமமான ஆத்மா. நான் இப்பொழுது திரும்பிச் செல்ல வேண்டும். ஆகையால் பழைய தேகம் மற்றும் பழைய உலகிலிருந்து நான் விடுபட்டவனாக ஆகின்றேன். எனது பேட்டரியை சார்ஜ் செய்வதற்கு யோகபட்டியில் அமர்கின்றேன். எனது புத்தி வெளியில் அலையாமலும் ஆத்மா என்று என்னை புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்வதாலும் தந்தையிடமிருந்து எனக்கு சக்தி கிடைக்கின்றது. தந்தை குழந்தைகளுக்கு சக்திகளை கொடுக்கின்றார். தந்தையின் சக்தியின் மூலம் ஆத்மா என்ற பேட்டரி சார்ஜ் ஆகின்றது. சக்தி கிடைக்கின்றது. விகர்மம் விநாசமாகின்றது. தந்தை பரந்தாமத்திலிருந்து பாவனமான உலகை படைப்பதற்காக பாவனமான உலகிலிருந்து வருகின்றார். தந்தை வீட்டிலிருந்து வருகின்றார். குழந்தைகளாகிய நாமும் நடிப்பதற்காக வந்திருக்கின்றோம். தந்தையும் நாடகப்படி ஒவ்வொரு 5000 ஆண்டிற்கு பிறகு வீட்டிலிருந்து வருகின்றார். தந்தை ஞானம் நிறைந்தவனாக இருக்கின்றார். நாம் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருப்பதால் நம்முடைய பேட்டரி சார்ஜ் ஆகின்றது. நாம் எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் நினைவின் மூலம்தான் சார்ஜ் செய்கின்றோம். நாம் முதலில் தூய்மையான ஆத்மாவாக சதோப்பிரதானமாக இருந்தோம். நாம் தங்க நகையாக இருந்தோம். இப்பொழுது தமோ பிரதானமாக ஆகிவிட்டோம். இப்பொழுது மீண்டும் ஆத்மா சதோ பிரதானமாக ஆவதால் சரீரமும் நமக்கு தூய்மையானதாக கிடைக்கின்றது. நாம் இந்த எல்லையற்ற நாடகத்தில் நடிகர்களாக இருக்கின்றோம். நாம் இப்போது ஞான கங்கையாக இருக்கின்றோம். பரமபிதா பரமாத்மா எப்படி ஞானக்கடலாக இருக்கின்றாரோ அதே போல நாமும் ஞானக்கடலாக இருக்கின்றோம்.
தந்தை சகோதரன் என்ற ஞானத்தை மட்டுமே இப்பொழுது கொடுக்கின்றார். ஆத்மாவை ஒருபோதும் காலன் அழிப்பதில்லை. நாம் உடல், மனம், செல்வம் அனைத்தையும் தந்தையிடம் கொடுக்கின்றோம். பாரதம் மிகவும் அழிவற்ற கண்டமாக ஆகியிருக்கின்றது. இப்போது நாம் மாற்றல் ஆகின்றோம். இது மிகப்பெரிய பரீட்சையாகும். ஆகவே நமக்கு தந்தை மட்டுமே படிப்பிக்கின்றார். இதில் புத்தகம் போன்றவைகளுக்கான அவசியம் கிடையாது. நாம் இப்போது விழிப்படைந்திருக்கின்றோம். இப்பொழுது தந்தை ஆத்மாக்களுக்கு வழி கொடுக்கின்றார். இந்த படிப்பின் மூலம் மிகப்பெரிய ராஜ்யம் உருவாகிக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் நாம் என்ன முயற்சி செய்கின்றோமோ அதனை கல்பத்திற்கும் செய்து கொண்டே இருப்போம். இதுவே நமக்கு ஈஸ்வரிய லாட்டரியாகும். இந்த நேரத்திற்கான முயற்சிதான் ஆதாரமாக இருக்கின்றது. நாம் தந்தையை எந்த அளவிற்கு நினைக்கின்றோமோ அந்த அளவிற்கு நமக்குள் தாரணை ஏற்படுகின்றது. மற்றும் அதிகமானவர்களுக்கு புரிய வைத்து நம்முடைய பிரஜைகளை உருவாக்க முடிகின்றது. தந்தையின் ஸ்ரீமத் மூலமாக நமக்கு கதி ஏற்படுகின்றது. இது ஜென்மத்திற்கு கல்பத்திற்கான லாட்டரியாகும். நான் ஆத்மாவை தூய்மையாக்குவதற்காக அதிகாலையில் தந்தையிடமிருந்து சக்தியை அடைகின்றேன். புத்தியோகத்தை வெளியிலிருந்து நீக்கி நான் ஒரு தந்தையிடத்தில் செலுத்துகின்றேன். நான் தந்தையின் சக்தியை பெறுகின்றேன். நமக்குள் சகோதரத்துவத்திற்கான உண்மையான அன்புடன் இருக்கின்றேன். நான் அனைவருக்கும் மரியாதை கொடுக்கின்றேன். ஆத்மா என்ற சகோதரன் அழிவற்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றது. ஆகையால் நான் நெற்றியின் நடுவில் மட்டுமே பார்த்து பேசுகின்றேன். என்னுடைய தொடர்பில் வரும் அநேக ஆத்மாக்களினுடைய கவலைகளை அழித்து அனைவருக்கும் பிரியமான ஆத்மா
நான் என்னுடைய வார்த்தை ரத்னத்திற்கு சமமாகவும் மதிப்பு வாய்ந்ததாகவும் இருக்கக்கூடிய வைரத்திற்கு சமமான ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த இனிமையிலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.